ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி ஜாம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏபிசி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை வச்சு தாங்க நம்ம இந்த ஜாம் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் 2 கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். அப்புறமா அந்த 3ஐயும் நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு தண்ணியில் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஏபிசி மிக்சிங்கை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கரண்டில் அதை எடுக்கும்போது அது வலியக்கூடாது, வலியாமல் அப்படியே இருக்கணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அது வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கரண்டில் எடுக்கும்போது அது கீழே விழவே இல்லை. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, ஏபிசி ஜாம் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இருக்காது. இதையே நீங்கள் செஞ்சு 1 மாதம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.